தமிழ் ஒளி புத்தகங்கள், வரலாற்றுக் கதைகள். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். வாசிப்பது லாவண்யா முருகேசன். அத்தியாயம் 16. தடைப்பட்ட திருமணம். பலகையில் உட்கார்ந்திருந்த பிறகும் சிவகாமி வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பதை பார்த்த நரசிம்மர், இன்னும் என்ன கோபம் சிவகாமி? இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கும் பட்சத்தில் என்னிடம் உனக்கு பிரியம் இல்லை என்றுதான் எண்ணிக்கொள்வேன் என்றார். சிவகாமி உடனே திரும்பி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்து, உங்களுக்கு மட்டும் என்னிடம் பிரியம் இருக்கிறதா? இருந்தால் இந்த 3 நாளாக என்னுடைய ஞாபகம் இல்லாமற் போனதேன் என்று கேட்டாள். இந்த 3 தினங்களாக நானும் உன்னை பார்க்க வரவேண்டும் என்று துடித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் முக்கியமான ராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டன. அன்றைக்கு உன்னுடைய அரங்கேற்றத்தை நடுவில் முடிக்கும்படி நேர்ந்தது. ஏன் என்று உனக்கு தெரியாதா? பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல வருஷங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்கிறது. இவ்விதம் நரசிம்மர் சொல்லி வந்தபோது சிவகாமி குறிப்பிட்டு, நானும் கேள்விப்பட்டேன். யுத்தம் வந்துவிட்டதே என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்களாக்கும் என்றாள். கவலையா? ஒரு நாளும் இல்லை சிவகாமி. பல்லவ குலத்தில் பிறந்தவர்கள் யுத்தம் வந்துவிட்டதே என்று கவலைப்பட மாட்டார்கள், குதூகலப்படுவார்கள். என் பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் காலத்திலிருந்து பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம் நேரவில்லை. பல்லவ சேனா வீரர்களின் கையில் வேல்களும் வாள்களும் துருப்பிடித்து வந்தன. இப்போது அவற்றுக்கெல்லாம் வேலை வந்திருக்கிறது. போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் மின்னிப்பாயும் வேல்களையும் வாள்களையும் கண்டு பயப்படுகிறவன் நான் அல்ல. ஆனால் உன் கரிய விழிகளிலிருந்து கிளம்பி பாயும் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன். சிவகாமி தன்னை மீறி வந்த புன்முறுவலை அடக்கிக் கொள்ள முடியாதவளாய், புருஷர்களே இப்படித்தான் போலிருக்கிறது. சாதுரியமாயும் சக்கரவட்டமாயும் பேசி உண்மையை மறைக்க பார்ப்பார்கள் என்று முணுமுணுத்தாள். ஆனாலும் அந்த வார்த்தைகள் நரசிம்மரின் காதில் விழாமற் போகவில்லை. பழிமேல் பழியாக சுமத்தி கொண்டிருக்கிறாயே, எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்தேன் என்று மாமல்லர் கேட்டார். பின்னே, நீங்கள் யுத்தத்துக்கு பயப்படுகிறவர் என்று நான் சொன்னேனா? நீங்கள் வீராதி வீரர், சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் பேரர், மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா? இந்த யுத்தம் வந்ததனால் திருமணம் தடைபட்டு விட்டதே, அதை பற்றி கவலைப்படுகிறீர்களாக்கும் என்றுதானே சொன்னேன். இவ்விதம் சிவகாமி கூறிய போது அவளுடைய முகத்தில் நாணத்துடன் கோபம் போராடியது. நரசிம்மர் வியப்புடன், சிவகாமி, என்ன சொல்கிறாய்? திருமணம் தடைபட்டு விட்டதா? யாருடைய திருமணம் என்று கேட்டார். ஓஹோ, உங்களுக்கு தெரியவே தெரியாது போல் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? காஞ்சி மாநகரத்தில் மகா ராஜாதிராஜா திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த சக்கரவர்த்திக்கு தேசமெல்லாம் புகழ்பெற்ற மாமல்லர் என்னும் திருக்குமாரர் ஒருவர் உண்டு. அந்த திருக்குமார சக்கரவர்த்திக்கு திருமணம் பேசி வருவதற்காக மதுரைக்கும் வஞ்சிக்கும் இன்னும் வடதேசத்துக்கும் தூதர்களை அனுப்ப ஏற்பாடாகி இருந்ததாம். அப்பேற்பட்ட சமயத்தில் யாரோ ஒரு பொல்லாத அரசன் பல்லவ ராஜ்யத்துக்குள் படையெடுத்து வரவே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதாகிவிட்டது. இதெல்லாம் தங்களுக்கு தெரியாதல்லவா என்றாள் சிவகாமி. நரசிம்மர் கலகலவென்று சிரித்துவிட்டு, இதற்குத்தானா இவ்வளவு பாடுபடுத்தினாய்? நான் பயந்து போய்விட்டேன். உனக்குத்தான் ஒருவேளை ஆயனர் திருமணம் நிச்சயம் செய்து விட்டாரோ என்று. அப்படி ஒன்றும் இல்லையே என்றார். சிவகாமி கண்களில் கபடக் குறும்பு தோன்ற அவரை பார்த்து, ஏன் இல்லை? என் தந்தை கூட அடிக்கடி என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவரிடம் சிற்ப வேலை கற்றுக்கொள்ளும் கெட்டிக்கார சீடப்பிள்ளை ஒருவனை பார்த்து என்னை மனம் செய்து கொடுக்கப் போகிறாராம் என்றாள். ரொம்ப சந்தோஷம். உன் தந்தை நிஜமாக அப்படி சொன்னாரா? அவரை உடனே பார்த்து என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நரசிம்மர் கூறிய மறுமொழி சிவகாமியை திடுக்கிடச் செய்தது. அவள் தொடர்ந்து கலக்கமுற்ற குரலில், ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை. எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் புத்த பிக்ஷுனியாகப் போகிறேன் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என்றாள். என்ன? நீ புத்த பிக்ஷுவாகப் போகிறாயா? ஆயனர் மகளா இப்படி பேசுகிறது? சிவபெருமானும் திருமாலும் உனக்கு என்ன தீங்கை செய்தார்கள் சிவகாமி? நம் திருநாவுக்கரசர் பெருமானின் தேனினும் இனிய சைவத் திருப்பாடல்களை நீ கேட்டிருக்கிறாயே. குனிந்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் என்று தெய்வீக பாடலுக்கு அபிநயம் கூட பிடித்தாயே. இப்படி இருந்தும் புத்த பிக்ஷினியாக வேண்டுமென்ற எண்ணம் உன் மனதில் எப்படி உதித்தது என்று நரசிம்மர் சரமாரியாய் பொழிந்தார். எனக்கு சிவன் பேரிலும் திருமாலின் பேரிலும் வெறுப்பு ஒன்றுமில்லை. கல்யாணத்தின் பேரிலேதான் வெறுப்பு. புத்த பிக்ஷினியாகி நான் தேச யாத்திரை செய்யப் போகிறேன் என்று சிவகாமி தலை குனிந்த வண்ணம் கூறினாள். சிவகாமி, அந்த மாதிரி எண்ணமே உனக்கு தோன்றியிருக்க கூடாது. மகா மேதாவியான உன் தந்தையின் பேச்சை நீ தட்டலாமா? அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரன் எவனோ அவனை நீ மனம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நரசிம்மர் கடுமையான குரலில் சொன்னார். என்னை எந்த அசட்டு பிள்ளையின் கழுத்திலாவது கட்டிவிடுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரத்தை? அரண்மனையில் பிறந்து வளர்ந்த அரசிளங்குமரியை நீங்கள் மணந்து கொள்வதை நான் குறுக்கே நின்று தடுக்கவில்லையே என்றாள் சிவகாமி. அவளுடைய கண்களில் நீர் ததும்பி நின்றது.
ஜாக்கிரதை சிவகாமி, அசட்டு பிள்ளை என்று யாரைச் சொன்னாய்? உன் தந்தையின் சீடர்களுள் ரொம்ப கெட்டிக்காரன் யார் என்பது உனக்கு தெரியாதா? ஆயனர் எத்தனையோ தடவை குமார சக்கரவர்த்திக்கு சிற்பக்கலை வருவது போல் வேறு யாருக்கும் வராது என்று சொல்லியதில்லையா? ஆயனர்களின் சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரனுக்கு உன்னை மனம் செய்து கொடுப்பதாயிருந்தால் எனக்குத்தானே கொடுக்க வேண்டும். அதற்காக உன் தந்தைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? என்று நரசிம்மர் கூறியபோது அவருடைய முகத்தில் குறும்பும் குதூகலமும் தாண்டவமாடின. சிவகாமியோ சட்டென்று பலகையிலிருந்து எழுந்து நின்றாள். பிரபு, இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் வீணாசை காட்டுகிறீர்கள் என்று கூறி மேலே பேச முடியாமல் விம்மி அழத் தொடங்கினாள். நரசிம்மவர்மர் அவளுடைய கரங்களை பிடித்து மறுபடியும் பலகையில் தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு, சிவகாமி, என்னை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா? இப்படி நீ கண்ணீர் விடுவதை பார்க்கும்போது என்று கூறுவதற்குள் சிவகாமி விம்மிக் கொண்டே, பிரபு, இது ஆனந்த கண்ணீர், துயரக் கண்ணீர் அல்ல என்றாள். அத்தியாயம் 17. வேலின் மேல் ஆணை. நரசிம்மர் தமது அங்கவஸ்திரத்தின் தலைப்பினால் சிவகாமியின் கண்ணீரை துடைத்த வண்ணம், நினைக்க நினைக்க ஒரு விஷயம் எனக்கு வியப்பை அளிக்கிறது என்று கூறினார். சற்று முன் சிவகாமியின் முகத்தை ரதி ஏறிட்டு பார்த்தது போல் இப்போது சிவகாமி நரசிம்மரை ஏறிட்டு பார்த்தாள். அது என்ன வியப்பான விஷயம் என்னும் கேள்வியை அவளுடைய கண்களின் நோக்கும் புருவங்களின் நெரிப்பும் கேட்பன போல தோன்றின. நரசிம்மர் சிவகாமியின் முகத்தை கண்களால் விழுங்கி விடுபவர் போல் பார்த்து கொண்டு கூறினார். 3 வருஷ காலத்திற்குள் உன்னிடம் ஏற்பட்டிருக்கும் மாறுதலைத்தான் சொல்லுகிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? சக்கரவர்த்தியும் நானும் அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு வருவோம். என்னை கண்டதும் நீ கொஞ்சமும் கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் ஓடி வருவாய். என் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போவாய். நம் இருவருடைய தந்தையரும் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் இன்னொரு பக்கத்தில் கொட்டமடிப்போம். சில சமயம் நான் உன்னை எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கும்படி கேட்பேன். நீ சொல்லிக் கொடுக்க முயல்வாய். எனக்கு நன்றாய் வராது. அதைக் கண்டு நீ கலகலவென்று சிரிப்பாய். உன்னுடைய முல்லைப்பல் வரிசையை பார்த்து நான் மதிமயங்கி நிற்பேன். இன்னும் சில சமயம் நாம் இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடுவோம். சில சமயம் ஆயனர் அமைத்த கற்சிலைகளுக்கு மத்தியில் நீயும் ஒரு சிலையைப் போல் அசையாமல் நிற்பாய். நானும் வேண்டுமென்றே உன்னை சிலையாக பாவித்துக் கொண்டு மேலே போவேன். உன்னுடைய சிரிப்பின் ஒலியை கேட்ட பிறகு திரும்பி பார்த்து உன்னை பிடித்துக் கொள்வேன். அகப்பட்டு கொண்டாயா சிவகாமி தேவி என்று பாடுவேன். இப்படியெல்லாம் நாம் விளையாடுவதை பார்த்து நம்முடைய தந்தைமார்களும் சந்தோஷப்படுவார்கள். அதெல்லாம் ஒரு குதூகலமான கனவு மாதிரி இப்போது தோன்றுகிறது. பிரபு, நான் ஏதோ மாறிப்போனதாக சொன்னீர்கள். எந்த விதத்தில் மாறியிருக்கிறேன் என்று சிவகாமி கேட்டாள். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய். எனக்கு 16 பிராயம் பூர்த்தியான போது சக்கரவர்த்தி என்னை தேச யாத்திரைக்கு அழைத்துச் சென்றார். தெற்கே சித்தர் மலையிலிருந்து வடக்கே நாகார்ஜுனா மலை வரையில் நாங்கள் யாத்திரை செய்தோம். மேற்கே காவிரி நதியின் ஜனனஸ்தானம் வரையில் போயிருந்தோம். யாத்திரையை முடித்துக்கொண்டு நாங்கள் திரும்பி வருவதற்கு 3 வருஷமாயிற்று. அந்த 3 வருஷமும் எனக்கு 3 யுகமாய் இருந்தது என்றாள் சிவகாமி. 3 வருஷம் கழித்து நான் திரும்பி வந்து மறுபடியும் உன்னை பார்த்தபோது நீ பழைய சிவகாமியாகவே இல்லை. தேவ சபையிலிருந்து அரம்பையோ ஊர்வசியோ வந்து ஆயனர் வீட்டில் வளர்வதாகவே தோன்றியது. உருவ மாறுதலை காட்டிலும் உன்னுடைய குணத்திலும் நடவடிக்கையிலும் காணப்பட்ட மாறுதல்தான் எனக்கு அதிக வியப்பை அளித்தது. என்னை கண்டதும் நீ முன்போல் ஆர்வத்துடன் ஓடி வந்து வரவேற்கவில்லை. கலகலப்பாக பேசவில்லை. தூண் மறைவில் மறைந்து கொண்டு நின்றாய். நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாய். நான் உன்னை பார்க்காத சமயங்களில் கடைக்கண்ணால் என்னை பார்த்து கொண்டிருந்தாய். தப்பித்தவறி நம் கண்கள் சந்திக்கும் சமயம் உடனே தலையை குனிந்து கொண்டாய். உன்னுடைய கலீர் என்ற சிரிப்பு மறைந்து விட்டது. சில சமயம் உன் கண்களில் நீர் ததும்பி நிற்பதைக் கண்டேன். ஒரு காரணமும் இல்லாமல் நீ பெருமூச்சு விடுவதை கேட்டேன். எல்லாவற்றையும் விட அதிக வியப்பை எனக்கு அளித்தது என்னவென்றால், என்னை அறியாமல் நானே சில சமயம் பெருமூச்சு விடத் தொடங்கினேன் என்று நரசிம்மர் சொன்னபோது சிவகாமி களீர் என்று சிரித்து விட்டாள். நரசிம்மர் மீண்டும் தொடர்ந்து கூறினார். என் உள்ளத்திலும் ஒரு மாறுதலைக் கண்டேன். இரவும் பகலும் சதா சர்வ காலமும் உன்னுடைய நினைவு என் இருதயத்தில் குடிகொண்டது. அந்த நினைவு இன்பத்தையும் வேதனையையும் ஏக காலத்தில் அளித்தது. எப்பேற்பட்ட முக்கியமான காரியத்தில் ஈடுபட்ட போதிலும் உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் இந்த தாமரை குளக்கரையில் ஒரு நாள் வந்து பார்க்காமல் இருந்ததற்காக நீ என்னை சண்டை பிடித்தாய். கடைசியில் உன்னை மறப்பதில்லை என்று கையடித்து சத்தியம் செய்து கொடுக்கச் சொன்னாய். எனக்கு சிரிப்பு வந்தது. உன்னை ஒரு கணமும் மறக்க முடியாமல் நான் திண்டாடிய திண்டாட்டம் எனக்கல்லவா தெரியும். ஆனால்
உன்னுடைய மன திருப்திக்காக சத்தியம் செய்து கொடுத்தேன். அதன் பிறகு இன்றுதான் நாம் இந்த குளக்கரையில் சந்திக்கிறோம். ஒருவேளை நீ இங்கு இருக்க மாட்டாயா என்ற ஆசையினால் வந்தேன். வந்து பார்த்தால் நீ இங்கே இருக்கிறாய். நம்முடைய உள்ளங்கள் தாம் எப்படி ஒத்திருக்கின்றன. சொல்லி நரசிம்மர் நிறுத்தினார். இவ்வளவெல்லாம் சொன்னீர்கள், நான் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி சொல்லவில்லை என்றாள் சிவகாமி. என்ன கேள்வி அது? தயவு செய்து ஞாபகப்படுத்தினால் நல்லது என்றார் மாமல்லர். மதுரைக்கும் வஞ்சிக்கும் திருமண தூதர்களை அனுப்புவதாக இருந்த விஷயம்தான். நரசிம்மர் லேசாக சிரித்துவிட்டு, அது உண்மைதான். மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமென்று எந்த தாயாருக்குத்தான் எண்ணமில்லாமல் இருக்கும். என் தாயாருடைய ஏற்பாடு அது. ஆனால் நான் சக்கரவர்த்தியிடம் என் மனநிலையை தெரியப்படுத்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தேன். அதற்குள் இந்த யுத்தம் வந்து அதற்கு அவசியமே இல்லாமல் செய்துவிட்டது என்று கூறினார். பிரபு, எனக்கு என்னவோ நிம்மதி இல்லை. 3½ வருஷத்துக்கு முன்பு இருந்தது போல் நாம் இருவரும் குழந்தைகளாகிவிடக் கூடாதா என்று தோன்றுகிறது. இல்லை சிவகாமி, மறுபடியும் குழந்தைகளாவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, தேவி சிவகாமியை பார்த்த பிறகு குழந்தை சிவகாமியை நான் விரும்ப முடியாது. 2வது காரணம், சக்கரவர்த்தி இப்போதே நான் போர்க்களம் போவதற்கு ஆட்சேபிக்கிறார். நான் குழந்தையாயிருந்தால் சம்மதிப்பாரா? பிரபு, தாங்கள் கூட உண்மையாகவே போர்க்களம் போவீர்களா என்று சிவகாமி கவலையுடன் கேட்டாள். அவசியம் போவேன். என் தந்தையுடன் அதை பற்றித்தான் 3 நாளாக வாதம் செய்து கொண்டிருக்கின்றேன். 100 வருஷ காலமாக அந்நியர் காலடி வைக்காத பல்லவ சாம்ராஜ்யத்தில் இன்று சளுக்கர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். அவர்களை துவம்சம் செய்து புத்தி புகட்ட வேண்டாமா? பிரபு, அதற்கு பல்லவ சைனியங்கள் இல்லையா? படைத்தலைவர்கள் இல்லையா? தாங்கள் ஏன் போக வேண்டும்? பல்லவ சைனியங்கள் அந்நியர்கள் எதிர்த்து வீரப்போர் புரியும் போது நான் என்ன செய்வதாம்? அரண்மனையில் உட்கார்ந்து அறுசுவை உண்டி அருந்தி அந்தப்புர மாதர்களோடு சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கட்டுமா? அப்படி நான் இருந்தால் ஆயனர் மகளின் காதலுக்கு பாத்திரமாவேனா? சிவகாமி கூறினாள். பிரபு, தாங்கள் போர்க்களம் போவதை தடுப்பவள் நான் அல்ல. தாராளமாய்ச் சென்று பகைவர்களை வென்று வாகை மாலை சூடி வாருங்கள். ஆனால் ஆனால் என்ன? என்னுடைய கோரிக்கையை பரிகாசம் செய்யக்கூடாது. இல்லை சிவகாமி, சொல்லு. வள்ளியம்மைக்கு சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல் உங்கள் கையில் உள்ள வேலின் மேல் ஆணை வைத்துச் சொல்லுங்கள். போர்க்களத்திலும் என்னை மறப்பதில்லை என்று. நரசிம்மர் புன்முறுவல் செய்து, இவ்வளவுதானே? என்னை மறந்து விடுங்கள் என்று நீ ஆணையிடச் சொன்னால்தான் என்னால் முடியாது. மறக்காமல் இருப்பதற்கு எத்தனை தடவை வேண்டுமானாலும் செய்கிறேன். இதோ என்று வேலை தூக்கி பிடித்தவர் சட்டென்று தயங்கி நின்றார். பிரபு, ஏன் தயங்குகிறீர்கள்? அதற்குள்ளே மனம் மாறிவிட்டதா என்றாள் சிவகாமி. இல்லை சிவகாமி, இல்லை. இந்த வேல் என்னுடையதில்லையே. இன்னொருவருடைய வேலின் மேல் ஆணையிடலாமா என்றுதான் நான் யோசிக்கிறேன். உங்களுடைய வேல் இல்லையா? பின் யாருடையது? அரங்கேற்றத்தன்று மத யானையின் மேல் வேல் எறிந்து ஆயனரையும் உன்னையும் தப்புவித்தானே, அந்த வீர வாலிபனுடையது. அந்த மகா வீரனை நேரில் கண்டு அவனிடம் கொடுக்க வேண்டுமென்று வைத்திருக்கிறேன். அப்புறம் அந்த வாலிபனை நீங்கள் பார்க்கவே இல்லையா என்று சிவகாமி கேட்டாள். 3 நாளாக நாடு நகரமெல்லாம் தேடுகிறோம். அவன் மட்டும் அகப்படவில்லை. பிரபு, அவன் இருக்குமிடம் சொன்னால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டாள் சிவகாமி. அவன் இருக்குமிடம் உனக்கு தெரியுமா? சீக்கிரம் சொல் சிவகாமி. உனக்கு என்னையே தான் கொடுத்திருக்கிறேனே, வேறு என்ன தரப்போகிறேன்? அந்த வாலிபன் இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறான். நரசிம்மர் துள்ளி எழுந்து, என்ன சொல்லுகிறாய் சிவகாமி? உங்கள் வீட்டுக்கு அவன் எப்படி வந்தான் என்று கேட்டார். முன்னே உங்களிடம் சொன்னேன் அல்லவா? ஒரு புத்த பிக்ஷு அடிக்கடி வந்து அப்பாவையும் என்னையும் வடநாட்டுக்கு வரும்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. அந்த நாகநந்தி அடிகள் தான் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆஹா, சக்கரவர்த்தி கூறியதும் உண்மையாயிற்று. சிவகாமி, அதோ கேள் என்றார் நரசிம்மர். தூரத்தில் பேரிகை முழக்கம், சங்கநாதம், குதிரைகளின் காலடிச் சத்தம் கலந்து கேட்டன. யார்? சக்கரவர்த்தியா என்றாள் சிவகாமி. ஆம், சக்கரவர்த்திதான் வருகிறார். இதோ நான் போய் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொள்கிறேன். நீயும் சீக்கிரம் வீடு வந்து விடுவாயல்லவா? குறுக்கு வழியாக வந்து விடுவேன் பிரபு. தாங்கள் போர்க்களம் போவதற்கு முன்னால் இங்கே மறுபடியும் வருவீர்களா? அவசியம் வருகிறேன். உன் கருவிழிகளில் மின்னும் வேல்களின் மேல் ஆணை என்று சொல்லிவிட்டு நரசிம்மர் திரும்பி பார்த்து கொண்டே விரைந்து சென்று குதிரை மீது ஏறினார். அவர் போவதை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு நின்ற சிவகாமி குதிரை காட்டுக்குள் மறைந்ததும் வீட்டை நோக்கி விரைந்து நடந்தாள். வீட்டிலிருந்து வந்தபோது அவளுடைய நடையில் காணப்படாத மிடுக்கும் குதூகலமும் இப்போது காணப்பட்டன. ரதியை அவள் மறந்து சென்றாலும் அவள் போவதை பார்த்துவிட்டு ரதி பின்தொடர்ந்து துள்ளி ஓடிற்று. அத்தியாயம் 18. முத்துமாலை.
பழந்தமிழ்நாட்டு மன்னர்களுக்குள்ளே ஒப்புயர்வு அற்றவரும் தமது இணையில்லாத புகழை என்றும் அழியாத வண்ணம் கல்லிலே செதுக்கி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை அன்று ஒருநாள் இரவில் யுத்த செய்தி வந்த அவசரத்தில் மத யானையின் வெறியினால் நிகழ்ந்த தடபுடலுக்கு மத்தியில் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். எத்தகைய சாமானிய குறுநில மன்னர்களையும் கூட அந்தந்த இராஜாங்க கவிகள் புத்தியிலே பிரகஸ்பதி என்றும், வித்தையிலே சரஸ்வதி என்றும், அழகிலே மன்மதன் என்றும், வீரத்திலே அர்ஜுனன் என்றும், கொடையிலே கர்ணன் என்றும் வர்ணிப்பதுண்டு. இந்த வர்ணனையெல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தியின் விஷயத்தில் உண்மையிலேயே பொருந்துவதாயிருந்தது. மகேந்திரவர்மர் ஆஜானுபாகமான தோற்றமுடையவர். அவருடைய கம்பீரமான முகத்தில் பல 100 வருஷங்களாக வாழையடி வாழையாக வந்த ராஜகுலத்தின் வீரக்கலையோடு சிறந்த கல்வி ஆராய்ச்சியினாலும் கலை பயிற்சியினாலும் ஏற்படும் வித்யா தேஜஸும் பிரகாசித்தது. காஞ்சி நகரின் பிரசித்தி பெற்ற பொற்கொல்லர்கள் சித்திர விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்த கிரீடம், குண்டலம், வாகுவளையம், வீரக்கழல் முதலிய ஆபரணங்களை அவர் தரித்திருந்தார். அவருடைய விசாலமான வீரலக்ஷ்மி குடிகொண்ட மார்பை விதவிதமான வர்ணங்களுடன் பிரகாசித்த நவரத்தின மாலைகள் அலங்கரித்தன. அபூர்வ அழகும் நயமும் மென்மையும் வாய்ந்த பட்டு பீதாம்பரங்களை உற்பத்தி செய்வதில் அந்த நாளிலேயே காஞ்சி நகரம் பெயர் பெற்றிருந்தது. அத்தகைய பீதாம்பரங்களை மகேந்திர சக்கரவர்த்தி அழகு பொருந்த அணிந்திருந்தபோது அவை அதிக சோபை பெற்று விளங்கியதாக நெசவு கலைஞர்கள் பெருமிதத்துடன் கூறினார்கள். மகேந்திரர் தமிழ்மொழி, வடமொழி, பிராகிருதம் ஆகிய 3 மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி பெற்ற பண்டிதராக விளங்கினார். வடக்கே தக்ஷசீலம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையில் உள்ள பண்டிதர்கள் மகா ரசிகரான மகேந்திர சக்கரவர்த்தியிடம் தங்களுடைய புலமையை காட்டி பரிசு பெறும் பொருட்டு காஞ்சி நகரில் வந்து மொய்த்த வண்ணம் இருந்தார்கள். அன்றைக்கு 500 வருஷங்களுக்கு முன்னால் வடநாட்டில் உஜ்ஜயினி நகரத்தில் அரசு செலுத்தி காளிதாசன் முதலிய மகா கவிகளை ஆதரித்த சந்திரகுப்த விக்ரமாதித்யருக்குப் பிறகு பண்டிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கற்பக விருட்சமாக விளங்கியவர் காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்திதான் என்பது வெகுஜன வாக்காயிருந்தது. சித்திரம், சிற்பம் ஆகிய கலைகளில் சக்கரவர்த்தி ஆர்வம் கொண்டிருந்ததோடு அல்லாமல் அவற்றை நன்றாக பயின்று அந்தந்த கலையில் வல்லவர்களாயிருந்த கலைவாணர் எல்லாரும் பார்த்து வியக்கும்படியான தேர்ச்சியும் பெற்றிருந்தார். சிற்பத்துறையில் மகேந்திரரின் அதிசயமான கற்பனை திறனை கண்டு வியந்து சிற்ப சாஸ்திர பண்டிதர்கள் அவருக்கு விசித்திர சித்தர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். அவ்விதமே சித்திரக்கலை வல்லவர்களிடம் சித்திரகார புலி என்னும் பட்டத்தை சக்கரவர்த்தி பெற்றிருந்தார். மத்த விலாச பிரகசனம் என்னும் ஹாஸ்ய நாடகத்தை வடமொழியில் இயற்றி மத்த விலாசர் என்னும் பட்டத்தை அடைந்தார். சங்கீத சாஸ்திரத்தை கரை கண்டிருந்த ருத்ராச்சாரியரிடம் அவர் சங்கீத கலை பயின்று 7 நரம்புகள் உடைய பரிவாதினி என்னும் வீணையை அபூர்வமாய் கையாளும் திறமை பெற்றிருந்தார். தாள வகைகளிலே சங்கீர்ண ஜாதி தாளத்தை அதிசயமாக கையாளும் வல்லமை காரணமாக சங்கீர்ண ஜாதி பிரகணர் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மகேந்திரர் இளம் பிராயத்தில் சமண மதத்தில் ஈடுபட்டிருந்தது பிற்காலத்தில் சிவபக்தி செல்வரான பிறகு எந்த மதத்தையும் துவேசிக்காதவராய் தமது சாம்ராஜ்யத்தில் இருந்த சைவர், வைஷ்ணவர், பௌத்தர், சமணர், சாக்தர் ஆகிய சகல மதத்தினரையும் தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்தபடியால் குணபரர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. திருவதிகை ஸ்தலத்தில் அவருடைய கொடையினால் கட்டப்பெற்ற சிவாலயத்துக்கு குணபரேஸ்வரம் என்ற பெயர் வழங்கிற்று. மகேந்திர சக்கரவர்த்திக்கு முற்பட்ட சுமார் 300 வருஷ காலத்தில் வடநாட்டிலிருந்து பண்டிதர்களும் கவிகளும் சமண முனிவர்களும் புக்த பிக்ஷுக்களும் இடைவிடாமல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி நகரில் வித்யா பீடங்களை ஏற்படுத்தி வந்தார்கள். இக்காரணத்தினால் தமது வரலாறு நிகழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிக்க பிரபலமடைந்து செந்தமிழ் மொழியின் சிறப்பை ஓரளவு மங்கச் செய்திருந்தன என்பதையும் நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகும். திருநாவுக்கரசர் முதலிய சைவ நாயன்மார்களும் பொய்கையார் முதலிய வைஷ்ணவ ஆழ்வார்களும் பக்தி சுவை சொட்டும் பாடல்களை பொழிந்து தெய்வத்தமிழ் மொழியை மீண்டும் சிம்மாசனம் ஏறச் செய்த மகோ உன்னத காலம் தமிழகத்தில் அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது. எனவே மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டங்கள் பெரும்பாலும் வடமொழியில் இருப்பதன் காரணத்தை நேயர்கள் ஊகித்து அறியலாம். மகா ராஜாதிராஜ பூ மண்டலாதிபதி திரிபுவன சக்கரவர்த்தி
மத்த விலாச விசித்திர சித்த சங்கீர்ண ஜாத பிரகன சித்திரகார புலி குணபரரான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை இத்தனை நேரம் ஆயனர் வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைத்து விட்டதற்காக வாசகர்களின் மன்னிப்பை கோருகிறோம். அவ்விதம் நாம் அந்த மன்னர் பெருமானை நிறுத்தி வைத்து விட்ட போதிலும் ஆயனச் சிற்பியார் அவரை வரவேற்று உபசரிப்பதில் சிறிதும் காலம் தாழ்த்தி விடவில்லை. சக்கரவர்த்தியின் வருகையை அறிவித்து பேரிகை ஒலி வெகு தூரத்தில் கேட்டபோதே ஆயனர் பரபரப்புடன் வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்க ஆயத்தமாகி நின்றார். குதிரையிலிருந்து இறங்கும் போதே சக்கரவர்த்தி பெருமான், ஆயனரே, அன்றிரவு சுகமாக வந்து சேர்ந்தீர்களா? சிவகாமி சௌக்கியமா? என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார். ஆயனர் முன்னால் ஓர் அடி சென்று கும்பிட்டு, ஆகா, சுகமாக வந்து சேர்ந்தோம். குழந்தைதான் 3 நாளாக அவ்வளவு சௌக்கியம் இல்லாமல் இருந்தாள் என்பதற்குள் மகேந்திர பல்லவர், அப்படியா, இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கவலை குரலில் கேட்டார். இன்று சற்று பாதகமில்லை என்றார் ஆயனர். எல்லாரும் வீட்டுக்குள் சென்றார்கள். சக்கரவர்த்தி வரும் சமயங்களில் அமர்வதற்காகவே ஆயனர் ஓர் அழகிய கல் சிம்மாசனத்தை அமைத்திருந்தார். அந்த சிம்மாசனத்தில் மகேந்திரர் அமர்ந்ததும் ஆயனர் சிவகாமிக்கு சமிக்கை செய்ய அவள் அருகில் நெருங்கி வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்கரித்தாள். அப்போது ஆயனர், பெருமானே, அரங்கேற்றம் நடுவில் தடைபெற்ற காரணத்தினால் குழந்தை உற்சாகம் இழந்திருக்கிறாள். அவளுடைய சௌக்கிய குறைவுக்கு அதுதான் காரணம். ரசிக சிரோமணியான தாங்கள்தான் அவளுக்கு ஆசி கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் என்றார். ஆயனரே, உமது குமாரி அன்றைக்கு நடனமாடியதாகவே எனக்கு தோன்றவில்லை. நடனக்கலையே ஓர் உருவம் எடுத்து வந்து ஆடியதாகவே தோன்றியது என்றார் மகேந்திரர். சங்கீர்ண ஜாதி தாளத்தை உபயோகப்படுத்தி ஓர் ஆட்டம் கற்பித்திருந்தேன். அதை ஆட முடியாமல் போய்விட்டது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கூறினார். ஆம் ஆம், இன்னும் என்னவெல்லாமோ விந்தைகள் வரப்போகின்றன என்று எனக்கு தெரிந்துதான் இருந்தது. நடுவில் எழுந்து போக நேர்ந்ததில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை சொல்லி முடியாது. அவ்வளவு முக்கியமான செய்தியாயிராவிட்டால் போயிருக்க மாட்டேன் என்றார் சக்கரவர்த்தி. நானும் கேள்விப்பட்டேன் பிரபு. நமது ராஜ்யத்துக்குள்ளே அந்நியர்கள் படையெடுத்து வந்து இருக்கிறார்களாமே. என்ன தைரியம், என்ன துணிச்சல் அவர்களுக்கு என்று ஆயனர் உண்மையான ஆத்திரத்துடன் கூறினார். அந்த துணிச்சலுக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அடைவார்கள். ஆயனரே, பல வருஷ காலமாக பல்லவ ராஜ்யத்துக்குள் பகைவர் படைகள் நுழைந்ததில்லை. நான் போர்க்களத்தை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக என் தந்தை என்னை இலங்கையில் நடந்த போருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் நரசிம்மனுக்கோ இங்கேயே போர்க்களத்தை பார்க்கும்படியான பாக்கியம் நேரிட்டிருக்கிறது. வாதாபி அரசன் புலிகேசி பெரும் படைகளை திரட்டி கொண்டு படையெடுத்து வருகிறான். நாமும் பெரும் பலம் திரட்டி கடும் போர் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நமது ராஜ்யத்தில் சளுக்கர் படையெடுத்ததனால் எனக்கு உண்டாகும் கோபத்தை காட்டிலும் அதனால் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைபட்டதுதான் எனக்கு அதிக கோபத்தை உண்டாக்குகிறது. இந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். இதை கேட்ட ஆயனர் பெருமையினால் பூரித்தவராய் அருகில் தலை குனிந்த வண்ணம் நின்ற சிவகாமியை அருமையுடன் நோக்கினார். சக்கரவர்த்தி மேலும் கூறினார். அரங்கேற்றத்தன்று நான் என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் போயிற்று. சபையிலே செய்திருக்க வேண்டிய சம்மானத்தை இங்கேயாவது செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன். அதற்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லையே. இவ்விதம் சொல்லிக்கொண்டே சக்கரவர்த்தி தம் கையில் இருந்த இரத்தின பையிலிருந்து அழகான இரட்டை வட முத்து மாலையை எடுத்தார். அப்போது ஆயனர், பெருமானை, தங்கள் திருக்கரத்தினால் கொடுக்கும்போது எங்கே கொடுத்தால் என்ன? சிவகாமி, உன் பாக்கியமே பாக்கியம். இந்த பரத கண்டத்திற்குள்ளே சகல கலைகளின் நுட்பங்களையும் நன்கு உணர்ந்தவரான விசித்திர சித்த மகாபிரபு உன்னுடைய கலைத்திறமையை மெச்சி உனக்கு சம்மானம் அளிக்கப் போகிறார் என்று கூறி சமிக்கை செய்யவும் சிவகாமி முன்னால் வந்து சக்கரவர்த்தியை பணிவுடன் வணங்கி கரங்களை நீட்டினாள். மகேந்திரர் முத்து மாலையை எடுத்து சிவகாமி நீட்டிய கரங்களில் வைத்தபோது, அடடா, இதென்ன மீண்டும் அபசகுணம்? மாலை அவள் கையிலிருந்து நழுவி கீழே தரையில் விழுந்து விட்டதே. ஆயனரின் முகம் சட்டென்று சுருங்கியது. மகேந்திர பல்லவருடைய திட சித்தங்கூட சிறிது கலங்கிவிட்டதாக அவருடைய புருவங்கள் நெருப்பிலிருந்து தெரிந்தது. சிவகாமியின் மனதிலும் ஏதேனும் துணுக்கம் ஏற்பட்டிருக்குமோ என்னவோ, நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த கணத்தில் அவளுடைய முகம் மலர்ந்ததை பார்த்தால் அவளுடைய உள்ளமும் மலர்ந்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாக தெரிந்தது.
கீழே விழுந்த முத்து மாலையை அந்த கணத்திலேயே குமார சக்கரவர்த்தி சட்டென்று குனிந்து எடுத்தார். எடுத்த மாலையை சிவகாமியின் நீட்டிய கரங்களில் அவர் வைக்க, சிவகாமி அதை ஆர்வத்துடன் வாங்கி கண்களில் ஒத்திக்கொண்டு கழுத்திலும் அணிந்து கொண்டாள். அந்த முத்து மாலை பரிசை சக்கரவர்த்தியின் கையினால் பெற்றுக்கொள்ள நேர்ந்தது பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் பொங்கிய உவகை முகத்திலும் பிரதிபலித்தது. இயல்பே அல்லவா? அத்தியாயம் 19. புத்தர் சிலை. நழுவி தரையில் விழுந்த முத்துமாலையை குமார சக்கரவர்த்தி குனிந்து எடுத்து கொடுத்ததையும், அதை சிவகாமி முக மலர்ச்சியுடன் வாங்கி அணிந்து கொண்டதையும் பார்த்த ஆயனரின் முகம் மீண்டும் பிரகாசமடைந்தது. சக்கரவர்த்தி இதையெல்லாம் கவனியாதது போல் கவனித்தவராய் ஆயனரை பார்த்து, மகா சிற்பியாரே, இந்த முத்துமாலையைப் போல் எவ்வளவோ உயர்ந்த பரிசுகளையெல்லாம் உமது புதல்வி வருங்காலத்தில் அடையப் போகிறாள். இந்த பல்லவ ராஜ்யத்துக்கே அவளால் புகழும் மகிமையும் ஏற்படப் போகின்றன. வருங்காலத்தில் எது எப்படியானாலும் சிவகாமியின் நடனக்கலை பயிற்சி மட்டும் தடைபடக்கூடாது. அவளுக்கு எவ்விதத்திலும் உற்சாகக் குறைவு நேரிடாமல் நீர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆயனர், பல்லவேந்திரா, தாங்களும் குமார சக்கரவர்த்தியும் உற்சாகப்படுத்துவதற்கு இருக்கும்போது சிவகாமிக்கு உற்சாகக் குறைவு ஏன் ஏற்பட போகிறது? எனக்குத்தான் என்ன கவலை என்று சொல்ல, மகேந்திர பல்லவர் கூறினார், அப்படியில்லை ஆயனரே. இந்த யுத்தம் காரணமாக நானும் குமார சக்கரவர்த்தியும் சில காலம் இவ்விடம் வர முடியாமலும் உங்களை பார்க்க முடியாமலும் போகலாம். அதனாலே உங்களுக்கு இருவருடைய கலைப்பணிக்கும் எவ்விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது. சிவகாமி புக்த பிக்ஷினியாக விரும்புவதாக சற்று முன்னால் சொன்னீரல்லவா? ஒரு விதத்தில் அது பொருத்தமானதுதான். சிவகாமி சாதாரணமான பெண்ணல்ல. மற்ற பெண்களைப் போல் உரிய பருவத்தில் இல்வாழ்க்கையை மேற்கொண்டு அற்ப சுகங்களில் காலங்கழிக்க பிறந்தவள் அல்ல. பெண்ணாய் பிறந்தவர்களிலே லட்சத்திலே ஒருவருக்குத்தான் இப்பேற்பட்ட கலை உணர்ச்சி ஏற்படும். அதை போற்றி வளர்க்க வேண்டும். சம்சார வாழ்க்கையை பொறுத்தவரையில் சிவகாமி தன்னை பிக்ஷினியாகவே நினைத்து கொள்ளலாம். தெய்வீகமான நடனக்கலைக்கே அவள் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மொழிகளை கூறியபோது மகேந்திர பல்லவரின் மனத்திலே என்ன இருந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மொழிகள் அங்கிருந்த 3 பேருடைய உள்ளங்களிலும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை உண்டாக்கி இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முகபாவ மாறுதல்களிலிருந்து நன்கு தெரிந்தது. ஆயனர் தமது உள்ள கிளர்ச்சியை வார்த்தைகளினாலே வெளியிட்டார். பிரபு, என்னுடைய மனத்தில் உள்ளதை அப்படியே தாங்கள் கூறிவிட்டீர்கள். இல்வாழ்க்கையை மேற்கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று வளர்ப்பதற்கு எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த அபூர்வமான தெய்வக்கலையை பயின்று வளர்ப்பதற்கு அதிகம் பேர் இல்லைதானே? இவ்விதம் ஆயனர் சொல்லிக்கொண்டே சிவகாமியை திரும்பி பார்த்து, சக்கரவர்த்தியின் பொன்மொழிகளை கேட்டாயா குழந்தாய் என்றார். சிவகாமியின் முகமானது அச்சமயம் கீழ்த்தரச் சிற்பி அமைத்த உணர்ச்சியற்ற கற்சிலையின் முகம் போல் இருந்தது. எத்தனையோ விதவிதமான உள்ளப்பாடுகளையெல்லாம் முகபாவத்திலே, கண் இமையிலே, இதழ்களின் மடிப்பிலே அற்புதமாக வெளியிடும் ஆற்றல் பெற்றிருந்த சிவகாமி அச்சமயம் தன் சொந்த மனோநிலையை முகம் வெளியிடாதபடி செய்வதில் அபூர்வ திறமையை காட்டினாள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் நரசிம்மவர்மர் அபிநயக் கலையில் தேர்ச்சி பெறாதவரானபடியால் சக்கரவர்த்தியின் வார்த்தைகளை கேட்டதும் அவருடைய முகம் சிவந்தது, இதழ்கள் துடித்தன. மற்றவர்கள் கவனியாத வண்ணம் உடனே அவர் திரும்பி பக்கத்தில் இருந்த சிலைகளையும் சித்திரங்களையும் பார்ப்பவர் போல் இவரிடமிருந்து பெயர்ந்து அப்பால் சென்றார். சக்கரவர்த்தியும் தாம் இத்தனை நேரம் வீற்றிருந்த சிற்ப சிம்மாசனத்திலிருந்து எழுந்து, சிற்பியாரே, எவ்வளவோ முக்கியமான அவசர வேலைகள் எனக்கு இருக்கின்றன. இருந்தாலும் இங்கு வந்துவிட்டால் எல்லாம் மறந்து விடுகிறது. உமது புதிய சிலைகளை பார்த்துவிட்டு சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நடந்தார். ஆயனரும் சிவகாமியும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். மகேந்திர பல்லவர் புதிதாக செய்திருந்த நடன தோற்றச் சிலைகளை பார்த்து கொண்டே, இது கஜகஸ்தம், இது அர்த்த சந்திரஹஸ்தம் என்று சொல்லிய வண்ணமாக நடந்து ஆயனர் கடைசியாக செய்து முடித்திருந்த சிலையண்டை போனதும், ஆகா என்று கூறுகின்றார். சற்று நேரம் அதை உற்று பார்த்துவிட்டு, ஆயனரே, தொண்டை மண்டலத்தில் உள்ள மகா சிற்பிகளுக்குள்ளே உமக்கு நிகரானவர் எவருமில்லை. ஆனால் நீர் கூட இத்தனை காலமும் இந்த சிலையைப் போல் ஜீவக்கலை பொருந்திய சிலையை செய்தது கிடையாது. அன்பிற்குரியவர் நெடுங்காலம் வராதபடியினால் ஏற்பட்ட இருதய தாபத்தை இந்த சிலையின் முகபாவமும் மற்ற அங்கங்களின் நெளிந்த தோற்றமும் எவ்வளவு நன்றாய் வெளியிடுகின்றன. கண்களும் கண் இமைகளும் புருவங்களும் கூட அல்லவா நம்மோடு வார்த்தையாடுகின்றன. ஆயனரே, சிவகாமியின் அரங்கேற்றத்திற்கு பிற்பாடு இந்த சிலையை பூர்த்தி செய்திருக்கிறீர் இல்லையா என்று கேட்டார். ஆம் பெருமானே,
இன்று காலையில்தான் பூர்த்தி செய்தேன். சிவகாமி பெரிய மனது செய்து இன்றைக்கு எனக்காக மறுபடியும் ஆடி அபிநயம் பிடித்தாள். மகேந்திரர் மந்தஹாசத்துடன் சிவகாமியை பார்த்துவிட்டு, சிற்பியாரே, பரத சாஸ்திரத்தை தொகுத்து எழுதிய முனிவர் 7 வகை புருவ அபிநயம் என்றுதானே சொல்லியிருக்கிறார். அவர் நமது சிவகாமியின் நடனத்தை பார்த்திருந்தால் புருவ அபிநயம் 7 வகை அல்ல, 700 வகை என்று உணர்ந்து அவ்விதமே சாஸ்திரத்திலும் எழுதியிருப்பார் என்றார். இவ்விதம் உல்லாசமாக பேசிக்கொண்டு சென்ற சக்கரவர்த்தியின் பார்வை சிறிது தூரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலையின் மீது விழுந்தது. அவ்விடத்திலேயே சற்று நின்று புத்த விக்கிரகத்தை பார்த்த வண்ணம், ஆஹா, கருணாமூர்த்தியான புத்த பகவான் இப்பூ உலகிலிருந்து ஹிம்சையையும் யுத்தத்தையும் அடியோடு ஒழிக்க முயன்றார். அவருடைய உபதேசத்தை இந்த உலகில் உள்ள எல்லா மன்னர்களும் கேட்டு நடந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவ்விதம் நடந்த புண்ணிய புருஷர், மௌரிய வம்சத்து அகிம்சா மூர்த்தியான அரசர் இந்த நாட்டில் தோன்றவில்லை என்றார் மகேந்திரவர்மர். ஆயனர் மௌனமாய் நிற்கவே, சக்கரவர்த்தி, நல்லது சிற்பியாரே, உம்மை இராஜாங்க விரோதியாக பாவித்து நியாயமாக தண்டிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆயனரின் முகத்தில் பெருங்கலவரம் காணப்பட்டது. சக்கரவர்த்தி அடுத்தாற்போல் கூறிய மொழிகள் அந்த கலவரத்தை ஒருவாறு நீக்கின. ஆமாம், இங்கு வந்துவிட்டு உடனே திரும்ப வேண்டும் என்று எண்ணியிருந்த என்னை இத்தனை நேரம் இங்கே தங்கும்படி வைத்து விட்டீரல்லவா? அதனால் எவ்வளவு காரியங்கள் தடைபட்டு விட்டன. போகட்டும், இந்த தடவை உம்மை மன்னித்து விடுகிறேன் என்று கூறி ஹாஸ்ய நகைப்புடன் மகேந்திரர் வாசலை நோக்கி நடந்தார். மற்றவர்கள் அவரை தொடர்ந்து சென்றார்கள். வீட்டு வாசற்படியை தாண்டியதும் சக்கரவர்த்தி ஆயனரை திரும்பி பார்த்து கூறினார், ஆயனரே, உம்முடைய சிற்பத் திருக்கோயிலுக்கு மீண்டும் நான் எப்போது வருவேனோ தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன். பூர்வீகமான இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்தில் அழிவு நேர்ந்தாலும் நேரலாம். பெருமானே, ஒரு நாளும் இல்லை, அப்படிச் சொல்ல வேண்டாம் என்று ஆயனர் அலறினார். கேளும் சிற்பியாரே, உலகத்தில் இதற்கு முன் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கின்றன, மறைந்திருக்கின்றன. ஹஸ்தினாபுரம் என்ன, பாடலிபுத்திரம் என்ன, உஜ்ஜயினி என்ன, இவையெல்லாம் இப்போது இருந்த இடம் தெரியவில்லை. அதுபோல் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு நாள் முடிவு ஏற்படலாம். ஆனால் உம்முடைய கலா சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்திலும் அழிவு கிடையாது. தெய்வத் தமிழ் மொழியும் தமிழகமும் உள்ள வரையில் உம்முடைய சிற்ப சாம்ராஜ்யமும் நிலை பெற்றிருக்கும். அப்போது ஆயனர் உணர்ச்சி ததும்பிய குரலில், பிரபு, என்னைப் போல் 1000 சிற்பிகள் தோன்றுவார்கள், மறைவார்கள். எங்களுடைய பெயர்களும் மறைந்து ஒளிந்து போகும். ஆனால் இந்த நாட்டில் சிற்ப சித்திர கலைகள் உள்ள வரைக்கும் தங்களுடைய திருப்பெயரும் குமார சக்கரவர்த்தியின் பெயரும் சிரஞ்சீவியாக நிலைத்து நிற்கும் என்றார். அந்த மகா சிற்பியின் வாக்கு எவ்வளவு உண்மையான வாக்கு! மாமல்லபுரத்தை ஒரு சொப்பன உலகமாகச் செய்த தமிழ்நாட்டு மகா சிற்பிகளின் பெயர்கள் உண்மையில் மறைந்து போய்விட்டன. ஆனால் மகேந்திர பல்லவர், நரசிம்ம பல்லவரின் பெயர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்று இன்றைக்கும் சிரஞ்சீவி பெயர்களாய் விளங்குகின்றன அல்லவா? சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் தத்தம் குதிரை மீது ஏறிக்கொண்டார்கள். மகேந்திரர் குதிரை மேல் இருந்தபடியே ஆயனரை மறுபடியும் நோக்கி, பார்த்தீரா, வெகு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டேன். நான் வடக்கே கிளம்புவதற்கு முன்னால் மாமல்லபுரத்தில் நடக்க வேண்டிய வேலைகளைப் பற்றி ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும். நாளை பிற்பகல் நீர் துறைமுகத்துக்கு வரவேண்டும் என்றார். அங்கே பிரபு, வந்து சேருகிறேன் என்றார் ஆயனர். போகும் குதிரைகளை பார்த்து கொண்டு ஆயனரும் சிவகாமியும் வீட்டு வாசலில் நின்றார்கள். மகேந்திர பல்லவர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்ததிலிருந்து அவர் திரும்பி குதிரை மீதேறிய வரையில் அவரும் ஆயனரும் சம்பாசனை நடத்தினார்களே தவிர குமார நரசிம்மராவது சிவகாமியாவது வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே கண்களின் மூலமாக சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் பேசிக்கொள்ளவில்லை என்று நாம் சத்தியம் செய்து சொல்ல முடியாது. கடைசியாக சிவகாமியிடம் விடைபெற்றுக் கொள்வதற்கும் குமார சக்கரவர்த்தி அந்த கண்களின் பாசையையே கையாண்டார். நரசிம்மரின் குதிரை சிறிது தூரம் சென்றதும் அவர் தமது தலையை மட்டும் திருப்பி சிவகாமி ஆவல் ததும்ப பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்தார். உடனே தம் கையில் இருந்த வேலினை உயரத் தூக்கி பிடித்து புன்னகை புரிந்தார். மறுகணத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு குதிரையை தட்டிவிட்டார். குமார சக்கரவர்த்தியின் சமிக்கையை சிவகாமி அறிந்து கொண்டாள். அவளுடைய கண்களும் கண் இமைகளும் புருவங்களும் கலீர் என்று சிரித்தன. குதிரைகள் காட்டுக்குள் மறையும் வரைக்கும் சிவகாமி இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். குதிரைகள் மறைந்து சிறிது நேரத்துக்குப் பிறகுதான் அவள் திரும்பி வீட்டுக்குள் செல்ல எத்தனித்தாள். நரசிம்மர்
வேலை தூக்கி பிடித்து சமிக்கை செய்ததை நினைத்து உவகை கொண்ட சிவகாமிக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. அந்த வேலுக்கு உடையவனான இளைஞன் எங்கே? நரசிம்மர் பலமுறை இந்த கேள்வியை கண்களின் மூலமாகவே கேட்டதையும் தான் மறுவழி சொல்ல முடியாமல் விழித்ததையும் நினைத்தபோது சிவகாமிக்கு சிரிப்பு பொங்கிக் கொண்டு வந்தது. தனக்கு முன்னால் வீட்டுக்குள் போய்விட்ட ஆயனரிடம் அந்த வாலிபனைப் பற்றி கேட்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அவள் உள்ளே புகுந்தபோது புத்தர் சிலைக்கு அருகாமையில் ஆயனர் செல்வதையும் அந்த சிலைக்கு பின்னாலிருந்து புக்த பிக்ஷுவும் அவருடன் வந்த இளைஞனும் திடீரென்று எழுந்து நிற்பதையும் கண்டாள். அப்போது சிவகாமிக்கு ஏற்பட்ட வியப்பையும் திகைப்பையும் சொல்ல இயலாது. அத்தியாயம் 20. அஜந்தாவின் ரகசியம். சற்று நாம் பின்னால் சென்று சிவகாமி மனச்சோர்வுடன் மான்குட்டியை அழைத்து கொண்டு தாமரை குளத்தை நோக்கி போன பிறகு ஆயனர் வீட்டில் என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தம் அருமை மகளைப் பற்றி புக்த பிக்ஷு சிறிது விரசமாக பேசியது ஆயனருக்கு பிடிக்கவில்லை. எனவே பிக்ஷுவிடம் அவர் பேசுவதை நிறுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உனக்கு என்னால் ஆக வேண்டிய உதவி ஏதாவது இருந்தால் சொல்லு என்றார். நாவுக்கரசர் மடத்தில் சேர்ந்து கல்வி பயிலும் நோக்கத்துடன் காஞ்சிக்கு வந்தேன் ஐயா. சிற்பக்கலையை கற்றுக்கொள்ளும் விருப்பமும் இருக்கிறது. தங்களைக் கண்டு தங்கள் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாமா எனக்குச் சொல்லி அனுப்பினார். ஓலையில் எல்லாம் விவரமாக எழுதியிருந்தார் என்றான் பரஞ்சோதி. ஓலை என்னத்துக்கு தம்பி? என் அருமை சிநேகிதருக்காக நான் எதுவும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாவுக்கரசர் பெருமான் தற்சமயம் காஞ்சியில் இல்லை, ஸ்தல யாத்திரை சென்றிருக்கிறார். அதனால் என்ன? நானே நேரில் உன்னை அழைத்து போய் அந்த சிவனேசரின் மடத்தில் சேர்த்துவிட்டு வருகிறேன். உன்னை சக்கரவர்த்தியிடமும் அழைத்து போக வேண்டும். வீரச் செயல் புரிந்து எங்களை காத்த உன்னை பார்த்தால் சக்கரவர்த்தி பெரிதும் சந்தோஷப்படுவார். அது மட்டும் வேண்டாமாயனரே, இந்த இளைஞனிடம் உமக்கு அபிமானம் இருந்தால் என்று புக்த பிக்ஷு குறுக்கிட்டார். ஏன் அடிகளே என்று ஆயனோர் வியப்புடன் கேட்டார். காஞ்சி சக்கரவர்த்தியின் காராகிரகத்திலிருந்து தப்பி வந்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? மரண தண்டனைதான். இந்த கேள்வி எதற்காக கேட்கிறீர்கள் என்றுதான் தெரியவில்லை. இவன் சக்கரவர்த்தியிடம் சென்றால் அந்த தண்டனைக்கு உள்ளாகும்படி நேரிடும். சிவசிவா, இதென்ன சொல்கிறீர்கள்? இவன் காராகிரகத்தில் இருந்தானா? எப்போது? எதற்காக? உங்களை இவன் தப்புவித்த அன்று இரவு நகரில் திக்கு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தான். இவனை ஒற்றன் என்பதாக சந்தேகித்து நகர்காவலர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள். அடடா, அப்புறம்? அன்றிரவு இவன் சிறையிலிருந்து தப்பிவிட்டான். என்ன என்ன எப்படி தப்பித்தான்? கூரை வழியாக வெளியே வந்து விட்டான். ஆயனர் அதிசயத்துடன் பரஞ்சோதியை பார்த்த வண்ணம், ஆகா, என் சிநேகிதருடைய மருமகன் லேசுப்பட்டவன் இல்லை போலிருக்கிறது. பெரிய கைக்காரனா இருக்கிறானே, அதனால் பாதகமில்லை அடிகளே. இவனை நானே சக்கரவர்த்தியிடம் அழைத்துச் சென்று இவனை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவன் எங்களை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றியவன் என்று அறிந்தால் சக்கரவர்த்தி கட்டாயம் மன்னிப்பார் என்றார். உங்களுக்காக மன்னித்து விடுவார், உண்மைதான். ஆனால் இவன் உடனே போர்க்களம் போகும்படி நேரிடும். பல்லவ ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் படை திரட்டுகிறார்கள் என்று தெரியுமோ இல்லையோ? இதை கேட்ட ஆயனர் மௌனமாக யோசிக்கலானார். அதை பார்த்த பிக்ஷு மேலும் கூறினார். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையான இவனுக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டால் பாவம் இவன் தாயார் உம்மை சபிப்பாள். அது மட்டுமல்ல, தர்மசேனரின் தமக்கையைப் போல் இன்னொரு பெண் கன்னிகையாக காலங்கழிக்க நேரிடும். ஆயனருக்கு சுருக்கென்றது. புக்த பிக்ஷு தம் மகளைத்தான் அவ்விதம் குறிப்பிடுகிறார் என்று அவர் எண்ணினார். ஒருவேளை அவருடைய கூற்றில் ஏதேனும் உண்மை இருக்குமோ? சிவகாமி 3 நாளாய் ஒரு விதமாக இருப்பதற்கு காரணம் இந்த வாலிபன் மேல் அவளுடைய மனம் சென்றதாக இருக்கலாமோ? அப்படியிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதுதானே. சிவகாமியை எப்படியும் மனம் செய்து கொடுக்கத்தான் வேண்டுமென்றால் தம் அருமை சிநேகிதரின் மருமகனுக்கு கொடுத்து அவனை தம் சீடனாக்கிக் கொள்ளுதல் நல்லதல்லவா? இவ்வாறெல்லாம் சில வினாடி நேரத்துக்குள் எண்ணியவராய் ஆயனர் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தார். அவருடைய எண்ணப்போக்கை அப்படியே தெரிந்து கொண்ட புக்த பிக்ஷு, இல்லை ஆயனரே, நீங்கள் நினைப்பது போல் நடப்பதற்கில்லை. அவனுடைய மாமன் மகள் இவனுக்கென்று பிறந்து வளர்ந்து திருவெண்காட்டில் காத்து கொண்டிருக்கிறாள் என்றார். இதை கேட்ட ஆயனர் புக்த பிக்ஷுவை, உமக்கு என் எண்ணம் எப்படி தெரிந்தது என்று கேட்கும் பாவனையில் ஒரு தடவை பார்த்துவிட்டு மீண்டும் பரஞ்சோதியை நோக்கி, அப்படியா தம்பி, உன் சிநேகிதரின் பெண்ணை கட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்டார். பரஞ்சோதி சிறிது நாணத்துடன், ஆமையா என்றான். புத்த சந்நியாசி மேலும் சொன்னார். நாவுக்கரசர் மடத்தில் தற்போது இவனை சேர்ப்பதும் நல்லதில்லை.
காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்து வருகிறார்கள். நாவுக்கரசர் இப்போதைக்கு மடத்துக்கு திரும்பி வரமாட்டார். அவரை சோழ நாட்டுக்கு ஸ்தல யாத்திரை போகும்படியாக சக்கரவர்த்தியே சொல்லி அனுப்பிவிட்டாராம். அடிகளே, தங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று ஆயனர் அடங்காத ஆச்சரியத்துடன் கூறினார். நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள், அதனால் தெரியவில்லை. நான் நாடெல்லாம் சுற்றுகிறேன், அதனால் தெரிகிறது என்றார் பிக்ஷு. ஆயனர் சிறிது யோசனை செய்து, தம்பி, இங்கேதான் இப்படியெல்லாம் குழப்பமாயிருக்கிறதே, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார். ஐயா, கல்வி கற்றுக்கொண்டு திரும்பி வருகிறேன் என்று என் ஊரில் சொல்லிவிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு கலை பயிலாமல் திரும்பி போக எனக்கு விருப்பமில்லை. தங்களிடம் கல்வியும் சிற்பமும் பயில விரும்புகிறேன். கருணை கூர்ந்து என்னை தங்களுடைய சீடனாக அங்கீகரிக்க வேண்டும் என்றான். பரஞ்சோதியின் பணிவான பேச்சைக் கேட்டு ஆயனர் பூரித்தவராய், அப்படியே ஆகட்டும், நீ இங்கேயே இருந்து என்னிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள் என்றார். ஆசாரிய தட்சிணை விஷயம் என்ன? அதை முன்னாலேயே வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆயனரே என்று பிக்ஷு கூறியதும் அவர் பரிகாசமாக சொல்வதாய் எண்ணி ஆயனர் நகைத்தார். நான் வேடிக்கை பேசவில்லை, உண்மையாகத்தான் சொல்லுகிறேன். பரஞ்சோதி உங்களுக்கு அளிக்க வேண்டிய குருதட்சிணை அஜந்தா சித்திர ரகசியம்தான் என்று பிக்ஷு கூறினாரோ இல்லையோ, ஆயனரின் முகத்தில் ஏற்பட்ட ஆவலையும் பரபரப்பையும் பார்க்க வேண்டுமே. அந்த க்ஷணத்தில் அவர் புதிய மனிதராக மாறிவிட்டதாக தோன்றியது. அடிகளே, முன்னமே அதை பற்றி கேட்டேன், தாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கும் அஜந்தா சித்திர ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவனால் என்ன செய்ய முடியும் என்று ஆயனர் கேட்டார். நாகார்ஜுன மலையில் உள்ள புத்த சங்கிராமத்துக்கு அந்த ரகசியம் வந்திருக்கிறது. அவ்விடத்துக்கு யாரையாவது அனுப்பி வாங்கி வரச் சொல்ல வேண்டும். உம்முடைய புதிய சீடனைப் போல் அந்த காரியத்துக்கு தகுதியான ஆளை காண முடியாது. நாகார்ஜுன மலையா? கிருஷ்ண நதிக்கரையில் அல்லவா இருக்கிறது? வழியில் எவ்வளவோ அபாயங்கள் ஏற்படுமே. அபாயங்களையெல்லாம் கடந்து போய் வரக்கூடிய வீரனாகையால் தான் பரஞ்சோதியைச் சொன்னேன். இந்த பிள்ளை யானை மேல் வேலை எறிந்த விதத்தைத்தான் கண்ணால் பார்த்தீரே. ஆனாலும் வெகு தூரம் இருக்கிறதே, இவனால் கால்நடையாக போய்விட்டு வர முடியுமா? முடியாது. நல்ல குதிரை ஒன்று இவனுக்கு வாங்கித் தர வேண்டும். குதிரை மட்டும் இருந்தால் 1 மாத காலத்தில் காரியத்தை சாதித்துக் கொண்டு திரும்பிவிடலாம். ஆயனர் மிக்க ஆவலுடன் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உன்னால் முடியுமா? போய் வருகிறாயா என்று கேட்டார். பரஞ்சோதி பறக்க விழித்த வண்ணமாய், ஆகட்டும் ஐயா, தங்கள் கட்டளை எதுவானாலும் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். ஆனால் எங்கே போக வேண்டும், எதற்காக என்பது ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே என்றான். உண்மைதான், இவனுக்கு விவரம் தெரியாதல்லவா? தாங்களே சொல்லுங்கள் சுவாமி. இவ்விதம் ஆயனர் கூற புத்த சந்நியாசி பரஞ்சோதியை பார்த்துச் சொன்னார். கேள் அப்பனே, வடக்கே வெகு தூரத்தில் கோதாவரி நதிக்கும் அப்பால் அஜந்தா என்ற மலை இருக்கிறது. வெகு காலத்துக்கு முன்னால் அந்த மலையை குடைந்து புத்த சைத்தியங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த சைத்தியங்களில் புத்த பகவானுடைய வாழ்க்கையையும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் மகிமையையும் விளக்கும் அற்புதமான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. 500 வருஷத்துக்கு முன்னால் வரைந்த அந்த ஓவியங்கள் இன்றைக்கும் வர்ணம் அழியாமல் புதிதாய் எழுதினவை போலவே இருக்கின்றன. அந்த அற்புத சித்திரங்களை எழுதிய சித்திரக்கலை மேதாவிகளின் சந்ததிகள் இன்னமும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அஜந்தா குகையில் பழைய சித்திரங்களுக்கு பக்கத்தில் புதிய சித்திரங்களை வரைந்து வருகிறார்கள். 1000 வருஷம் ஆனாலும் அழியாமல் இருக்கக்கூடிய வர்ண சேர்க்கையின் ரகசியம் அவர்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை அறிந்து தமக்கு சொல்ல வேண்டும் என்று ஆயனர் என்னை வெகு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நானும் முயற்சி செய்து வந்தேன். அந்த ரகசிய முறையை அறிந்த அஜந்தா சித்திரக்காரர் ஒருவரை எனக்கு தெரியும். நாகார்ஜுனா மலையில் உள்ள புத்த சங்கிராமத்தில் இப்போது அவர் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நீ போனாயானால் அந்த ரகசியத்தை அவரிடம் அறிந்து கொண்டு வரலாம். பிக்ஷு இவ்விதம் சொல்லி நிறுத்தியதும் ஆயனர், தம்பி, நீ போய் வருகிறாயா? போய் அந்த ரகசியத்தை கொண்டு வந்தாயானால் என் வாழ்க்கை மனோரதங்களில் ஒன்றை நிறைவேற்றியவனாவாய். ஆனால் உன்னை நான் வற்புறுத்தவில்லை என்றார். பிக்ஷுவும் ஆயனரும் பேசி வந்தபோது பரஞ்சோதியின் உள்ளத்தில் விதவிதமான கிளர்ச்சிகள் உண்டாகி மறைந்து வந்தன. அவை பெரும்பாலும் குதூகல கிளர்ச்சிகளாகத்தான் இருந்திருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல ஜாதி குதிரை மேல் ஏறி நெடுந்தூரம் பிரயாணம் செய்வது என்ற எண்ணமே அவனுக்கு உற்சாகத்தை உண்டாக்கிற்று. அதோடு இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஆயன மகா சிற்பியினால் ஏவப்பட்டு யாத்திரை போகிறதென்பது அவனுக்கு மிக்க பெருமை உணர்ச்சியையும் அளித்தது. எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் காட்டிலும் இம்மாதிரி காரியம்தான் அவனுடைய இயல்புக்கு ஒத்தது என்பதை நாம் அறிவோமல்லவா? ஐயா,
தங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி நடந்து கொள்ளுமாறு என் மாமா சொல்லி இருக்கிறார்கள். தாங்கள் போகச் சொல்லி கட்டளையிட்டால் அப்படியே போய் வருகிறேன் என்றான். அப்போது நாகநந்தி அடிகள், தாமதிக்க நேரமில்லை ஆயனரே. வாதாபி படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள் இவன் போய் வந்தால் நல்லது. குதிரைக்கு என்ன ஏற்பாடு என்று கேட்டார். அது ஒன்றும் கஷ்டமில்லை. சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்து குதிரை வாங்குகிறேன். அஜந்தா வர்ணச் சேர்க்கை ரகசியத்தை அறிந்து கொள்வதில் எனக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு ஆசை மகேந்திர சக்கரவர்த்திக்கும் உண்டு. அப்படியானால் சக்கரவர்த்தியிடம் பிரயாண அனுமதி லட்சினையும் வாங்கிவிடுங்கள். யுத்த சமயமானதால் பரஞ்சோதி போகும் வழியில் ஏதாவது இடையூறு ஏற்படலாம். உண்மைதான், லட்சினையும் வாங்கி விடுகிறேன். இதில் என்னை பற்றி பிரஸ்தாபிக்கவே வேண்டாம். பௌத்த சமயிகள் விஷயத்தில் சக்கரவர்த்தியின் மனோபாவம்தான் உங்களுக்கு தெரியுமே. புக்த பிக்ஷு இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் பேரிகை முழக்கமும் சங்கநாதமும் கேட்டன. அடிகளே, கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வருகிறது. இதோ மகேந்திர சக்கரவர்த்தியே வருகிறார் என்று குதூகலத்துடன் கூறினார் ஆயனர். நாகநந்தி அடிகளின் கடுகடுப்பான முகத்தில் புன்னகை தோன்றியது. அவர் சிறிது யோசித்த வண்ணமாய் அங்கும் இங்கும் பார்த்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவரைப் போல், ஆயனரே, நல்ல சகுனம்தான். இந்த சமயத்தில் இவ்விடம் சக்கரவர்த்தியை விஜயம் செய்வதானது நமது காரியம் ஜெயமாகப் போகிறது என்பதற்கு அறிகுறி. ஆனால் நானும் பரஞ்சோதியும் தான் இச்சமயம் பூஜை வேளையில் கரடிகளாக இருக்கிறோம். எங்களை சக்கரவர்த்தி பார்த்துவிட்டால் எல்லா காரியமும் கெட்டுவிடும். சக்கரவர்த்தி வந்துவிட்டு போகும் வரையில் நாங்கள் புத்த பகவானை சரணடைகிறோம். புத்த பகவானுடைய சிலையை எப்போதும் பெரிதாகச் செய்ய வேண்டுமென்று ஏற்படுத்திய மகா புருஷர் நாகார்ஜுன் பிக்ஷுவின் தீர்க்க திருஷ்டியை என்னவென்று புகழ்வது என்றார். ஆயனர் தயங்கி, ஒருவேளை தெரிந்துவிட்டால் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது பிக்ஷு பரஞ்சோதியின் கையை பிடித்து அழைத்துச் சென்று புத்தர் சிலையின் பின்னால் மறைந்து கொண்டார். இதற்குள் குதிரைகளின் காலடி சத்தம் நெருங்கிவிடவே ஆயனருக்கு யோசிப்பதற்கே நேரமில்லாமல் போயிற்று. ஜாக்கிரதை அடிகளே என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக விரைந்து வாசற்பக்கம் சென்றார். சக்கரவர்த்தியும் குமாரரும் விடை பெற்றுச் சென்ற பிறகு வீட்டுக்குள் நுழைந்த சிவகாமிக்கு புத்தர் சிலைக்கு பின்னாலிருந்து நாகநந்தியும் பரஞ்சோதியும் கிளம்பியது மிக்க வியப்பை அளித்தது என்று சொன்னோம் அல்லவா? ஆனால் அதே காட்சியானது ஆயனருக்கு சிறிதும் வியப்பை அளித்திராதது என்பதை மேலே கூறிய விவரங்களிலிருந்து வாசகர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள். எனினும் சிவகாமியை காட்டிலும் ஆயனரிடத்திலேதான் பரபரப்பு அதிகமாக காணப்பட்டது. அடிகளே, நல்ல வேளையாய் போயிற்று. எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்றார் ஆயனர். புத்த பகவானை சரணமாக அடைந்தவர்களுக்கு அபாயமே கிடையாது. இருக்கட்டும், அஸ்வமேத யாகத்தில் குதிரையை மறந்து போன கதையாக நீரும் சக்கரவர்த்தியிடம் குதிரை கேட்க மறந்துவிட்டீரல்லவா என்றார் புக்த பிக்ஷு. மறக்கவில்லை அடிகளே. இந்த இடத்துக்கு வந்ததும் சக்கரவர்த்தி கூறிய வார்த்தை என்னை கதிகலங்கச் செய்துவிட்டது. அப்புறம் குதிரையை பற்றி கேட்க எனக்கு நா எழவில்லை. ஆமாம், சக்கரவர்த்தி ராஜாங்க துரோகத்துக்காக உம்மை தண்டிக்கப் போவதாக சொன்னபோது என்னை கூட ஒரு கண நேரம் தூக்கி வாரி போட்டுவிட்டது. பிக்ஷுவும் பரஞ்சோதியும் புத்தர் சிலைக்கு பின்னாலிருந்து வெளியே வந்தவுடன் 3 பேரும் ஏற்கனவே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்துக்கு வந்து அமர்ந்தார்கள். அப்போது சிவகாமியும் அந்த இடத்துக்கு வந்து சேரவே புக்த பிக்ஷு அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு, சிவகாமியிடம் நீங்கள் எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும். எங்களை ஏதோ பேயோ பிசாசோ என்று அவள் சந்தேகிக்கிறாள் போலிருக்கிறது என்றார்.